ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பெண் குயின். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதை தான் ஷேர் பண்ண போகிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நியூஸில் ரிப்பீட்டடாக எந்த நியூஸ் சேனல் எடுத்துக்கிட்டாலும் சோஷியல் மீடியா எடுத்துக்கிட்டாலும் இந்த நியூஸ் தான் போயிட்டுருக்கு. கல்கத்தாவில் அந்த டாக்டர் அந்த கேஸ் தான் எல்லா இதுலேயுமே அதுதான் ஓடிட்டே இருக்குது. நம்மளும் அது பார்த்துட்டே இருக்கோம். இது புதுசு இல்லை பாருங்க. நம்ம டெய்லி நியூஸ்ல இந்த மாதிரியான கேசஸ் இப்போ ரெக்கரண்டா அதிகமாயிட்டே தான் இருக்கே தவிர குறையிற மாதிரி அது இல்லை. ஒரு கேஸ்லயும் பாருங்க, யாருக்காச்சும் ஒழுங்கான ஒரு நீதி கிடைச்சிச்சான்னு கேட்டா கிடையவே கிடையாது. நம்மளும் என்ன பண்ணுவோம், நியூஸ்ல பார்ப்போம், ஆதங்கப்படுவோம், கோவப்படுவோம். அந்த அந்த டே அந்த 1 வீக் வேணா நமக்கு அப்படி இருக்கும், அதை பத்தியே பேசிட்டு இருப்போம். ஆனா அது அப்படியே முடிஞ்சு போயிருது. கள்ளக்குறிச்சி நியூஸ் கூட ரொம்ப இதாட்டு போனாங்க, கடைசியில நீதி கிடைச்சிச்சா? கிடைக்கவே இல்லை. தப்பு பண்ணவங்க எல்லாருமே எப்படியோ ஒரு வழியில தப்பிச்சு போயிட்டே தான் இருக்காங்க. இந்த பொண்ணோட கேஸ்ல கூட பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் கூட இவ்வளோ ஆதாரங்கள் இருந்த பிறகு கூட தப்பு யார் பண்ணினாங்கிறத வெளியே காட்ட மாட்டாங்க. நியூஸ் மட்டும் தான் சொல்றாங்களே தவிர யார் அதுல தப்பு பண்ணாங்க, யார் அதுக்கு காரணங்கிறது இன்னைக்கு வரைக்கும் வெளியே வரவே இல்லை. அந்த காலத்துல பொண்ணுங்க பிறக்கிறத இதான் நினைச்சாங்க, கள்ளிப்பால் ஊத்தி இது பண்ணாங்க. ஆனா இன்னைக்குள்ள காலகட்டத்துல பெண்கள் தான் எல்லா துறையில சாதிக்கிறது மட்டும் இல்லாம பேரண்ட்ஸ் வரைக்கும் நல்லா பாத்துக்கிறது பெண் குழந்தைங்க தான் நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனாலும் கூட பெண்களுக்கு எதிராக எவ்வளோ கொடுமைகள் நடக்க முடியுமோ அவ்வளோ நம்ம நாட்டுல மட்டும்தான் அதிகமா நடந்துட்டே இருக்கு. ரெக்கரண்டா குட்டி குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த பிரச்சனையில இப்போ வரைக்கும் பாதிக்கப்பட்டுட்டே தான் இருக்கிறாங்க. அதிகமான பழமொழிகள் யூஸ் பண்ற நாடும் நம்ம இதுதான். அதுலயும் தமிழ்ல நிறைய பழமொழிகள் நம்ம யூஸ் பண்றோம். பழமையான நாடும் நம்ம நாடு தான். பாருங்க, 5 அறிவு மிருகங்களுக்கு கூட அடியாத மாடு படியாதுன்னு அன்னைக்கே இதுக்குதான் எழுதி வச்சிருக்காங்க போல. 5 அறிவு மாடுக்கு கூட அடிச்சாதான் அது நம்ம சொல் பேச்சு கேட்கும். அப்பயே நமக்கு தண்டனை இல்லை. தண்டனை இல்லாததுனால மட்டும் தானே இந்த மாதிரியான இதெல்லாமே ஈஸியா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இது இப்படி ஒரு தப்பு பண்ணோம்னா இந்த தண்டனை தான் கொடுக்கணும்னு ஒரு தண்டனை இருந்துச்சுன்னா அந்த தப்பை யார் பண்ண போறாங்க? கண்டிப்பா யாருமே பண்ண மாட்டாங்க. தண்டனையே இல்லாம இப்படி ஈஸியா வெளியே வந்துடலாம்னு தெரிஞ்சா மறுபடியும் அந்த தப்பை பண்ணதானே தோணும். ஈஸியா வெளியே வந்துடலாம், ஈஸியா நம்ம எஸ்கேப் ஆயிடலாம்னு தோணும். தப்பு நடந்துட்டே தான் இருக்கும். யாருக்குமே அதை பத்தின பயமே இல்லை. இது மாத்தணும்னு சொன்னா கண்டிப்பா தப்பு பண்றவங்களுக்கு தண்டனை கிடைச்சே தான் ஆகணும். ஸோ நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இந்த இதை நம்மளோட எதிர்ப்பை நம்ம காட்டி ஆகணும் கண்டிப்பா. இன்னைக்கு கூட பாருங்க, அந்த பொண்ணை அவ்வளோ கொடுமைப்படுத்தி கொண்டிருக்காங்கிற நியூஸை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா கூட நிறைய பேர் சொல்றது என்ன, அந்த பொண்ணையே அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை பெத்து வளர்த்து படிக்க வச்சு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஆனா ஈஸியா சொல்றவங்க, அந்த பொண்ணு எதுக்கு அந்த நேரத்துல அங்க செமினார் ஹால்ல காலேஜ்ல போய் படுக்கணும்? அப்படி அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கும்போது அவங்களோட பெத்தவங்களுக்கு அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். எல்லா விஷயத்துலயுமே அப்படி. அதே மாதிரி 5 வயசு குழந்தைய ரோட்ல விளையாண்டுட்டு இருக்கும்போது கெடுத்து கொண்டு போடுறாங்க. அதை பெத்தவங்க ஏன் கவனமா இருந்தா என்ன, வெளியே விளையாடு. எப்பவுமே பெண் பிள்ளைகளையே தப்பு சொல்றாங்கல்ல, எப்படி அந்த பிள்ளைங்க மேல தப்பு சொல்லலாம்னு யோசிக்கிறவங்க கண்டிப்பா அவங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்க இல்லையோ என்னவோ, கண்டிப்பா ஆண் பிள்ளைகளை ஒழுங்கா வளர்த்தாங்கன்னா பெண் பிள்ளைங்க எங்க இப்படி கஷ்டப்பட போறாங்க? இந்த மாதிரியான கேஸ் ஏன் நடக்க போகுது? அதையும் யோசிக்கணும்ல. கண்டிப்பா இந்த எதிர்ப்பை நம்ம தெரிவிச்சுட்டே இருக்கணும். இந்த விஷயத்த நம்ம இப்படியே விட்டோம்னு வைங்களேன், ரிப்பீட்டடா இன்னும் வேற ஒரு விஷயம் அடுத்த நாள் வந்துட்டு இருக்கும். நாளைக்கு நியூஸ்ல அடுத்த நியூஸ் வந்துட்டே இருக்கும். கண்டிப்பா நம்மளால முடிஞ்ச அளவு சோசியல் மீடியால நம்மளோட எதிர்ப்பை தெரிவிங்க. டிபி பிளாக் கலர்ல வைங்க. எல்லாருக்குமே இதை பத்தின அவேர்னஸோ எல்லாமே உங்களால முடிஞ்ச அளவு இப்படி நியூஸை எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு இருங்க. கண்டிப்பா இனி உள்ள காலத்துல ஆண் பிள்ளைகளுக்கு கராத்தே எல்லாம் சொல்லிக் கொடுக்குறவங்களே கண்டிப்பா பெண் பிள்ளைகளை தான் ரொம்பவே தைரியமாவும் வளர்க்கணும். ரொம்ப எனர்ஜெட்டிக்கா வளர்க்க வேண்டியது எல்லாமே பெண் பிள்ளைகளை தான். ஸோ நம்மளால முடிஞ்ச அளவு நம்மளோட எதிர்ப்பை தெரிவிப்போம். கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவு கண்டிப்பா கிடைச்சாதான் இனி உள்ள காலத்துல பெண்கள் தைரியமா இருக்க முடியும். என்னைக்குமே தப்பு பண்ணவங்களுக்கு ஒரு கடுமையான தண்டனை கொடுத்தாதான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தீரும். முடிஞ்ச அளவு அந்த குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு இதை நம்ம நம்மளோட எதிர்ப்பை தெரிவிச்சுட்டே இருக்கலாம். ஸோ